நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது. குடும்பத்திற்கு 3000 ரூபாய் வீதம் பொங்கல் பரிசு, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ஒருமுறை சிறப்பு நிதி 5000 ரூபாயை பிப்ரவரி மாதத்தில் வழங்கியது என ஒட்டுமொத்தமாக இந்த அரசு 10,849 கோடி ரூபாயை கூடுதலாக செலவிட்டுள்ளது. இவ்வாறு கூடுதலான செலவினங்கள் ஏற்பட்டுள்ள போதும் வளர்ச்சி சாராத செலவினங்களில் ஏற்படக்கூடிய சேமிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த செலவினங்களின் உயர்வு 5,713 கோடி ரூபாயாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,93,272 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டில் உள்ள 3.79% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 51,443 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மூலதன செலவினம் எதிர்பார்த்தை விட குறைந்துள்ள போதிலும் சென்ற ஆண்டை விட 9.2% அதிகரித்துள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடியாக மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 15.78% வளர்ச்சியை கொண்டதாக இருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிகர கடன் உட்பட மூலதன செலவினங்கள் 73,270 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை தெரிவித்து வந்த சரக்குகள் மற்றும் சேவை வரி விகிதங்கள் சீரமைப்பு, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்குதல், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகை மாற்றம் செய்தல் போன்ற காரணங்களால் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 41,635 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த நிதி நெருக்கடிகள் மட்டும் இல்லையெனில் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுக்கு இணங்க நடப்பு நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,06,973 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 1,24,007 கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறிப்பிட்டவாறு ஒன்றிய அரசு மாநில அரசிற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் நடப்பு நிதியாண்டின் நிதிநிலையின் அளவும் மேம்பட்டு காணப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் நிதி பற்றாக்குறை 1,21,949 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 3.48% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3% குறையும் என இது மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதிநிலைக்கு விடுக்கப்பட்ட பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் நிதிநிலையை மேம்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. மாநிலத்தின் நிதிநிலைக்கு வெளியிலிருந்து வேறு ஏதும் காரணிகளால் புதிய சவால்கள் ஏற்படாத நிலையில் இந்த இலக்கு அரசால் எட்டக்கூடிய ஒன்றுதான். 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,29,959 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 25-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,374 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசின் கணக்கில் இடம்பெற வேண்டிய 9,522.65 கோடி ரூபாயும் இதில் உள்ளடங்கும். பல்வேறு தருணங்களில் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இதற்கான புத்தக வழி சரி செய்தல் வழியே நடைபெற வேண்டிய கணக்கு நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் உள்ளது. இதனால் மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. இத்தொகை நீங்களாக திருத்த மதிப்பீடுகள் நிலுவையில் உள்ள கடன் 9,42,251 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 24-25 ஆண்டின் கணக்குகளின்படி 26.39% இருந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கடன் நீங்கலான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் விதமானது 25-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 26.43% சற்றே அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது
26-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 26.12% குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனினும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக்கின் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதல் இடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன். இந்த மாபெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானூறு. மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது. முறை செய்திடும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான உயிர் என்னும் மூசிகருணார் கூற்றுடன் புறநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை நான் குறித்தாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.